வணக்கம் நண்பர்களே! நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? இல்ல புதுசா அப்ளை பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான நியூஸ் தாங்க. என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல, அரசாணை ஒண்ணு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில என்னன்னா, சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 24/1/2026 அன்று பொது விநியோக திட்டம் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வந்து நடத்தப் போறாங்க. பொது விநியோக திட்டத்தில் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர் முகாம் பிரதி மாதம் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்திலும் 24/1/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடத்தப் போறாங்க. இதில நீங்க புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வராம இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த குறைதீர் கூட்டத்தில கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப அட்டையில வந்து யாராவது பேர் சேர்த்தணும், இல்ல பேர எடுக்கணும்னாலோ, இல்ல உங்களுடைய அட்ரஸ மாத்தணும், ஃபோன் நம்பர் மாத்தணும், இல்ல ஃபோன் நம்பரே இதுவரைக்கும் இல்ல பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு நீங்க நெனச்சாலும், இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொது விநியோக திட்டத்தில் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடையில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரச் சான்று வழங்கப்படுது. அதாவது அதுவும் இல்லாம தாயுமானவர்னு ஒரு திட்டத்தின் மூலியமா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பொருள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அன்னைக்கு வரும்போது நீங்க இல்ல அப்படின்னாலும், அ இ மூத்த குடிமக்களா யார் இருக்கீங்களோ, அவங்க வந்து அங்கீகாரச் சான்றுன்னு ஒண்ணு வழங்கப்படும். அந்த அங்கீகாரச் சான்ற வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்ல, இப்போ உங்க தாத்தா, பாட்டி இருக்காங்க. அவங்களால வாங்க முடியலனாலும், அவங்களுக்கு ரிலேஷனோ, இல்ல வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இந்த சேவைய பயன்படுத்தி நீங்க போய் பொருள் வாங்கின்னு வந்து குடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பினும், அவற்றையும் பொதுமக்களின் முகாமில் தெரிவித்து குறைகளை விரைவில் தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இங்கே நீங்க ரேஷன் கடையில மட்டும் தான் பிரச்சனைன்னு இல்லைங்க. வெளியில ஏதாவது நீங்க பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட தரம் ரொம்பவுமே அ கம்மியா இருக்கு அப்படின்னாலும், நீங்க இந்த குறைதீர் முகாம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, அப்படி இல்லாம நீங்க வந்து ஆல்ரெடி வச்சிருந்த உங்களுடைய ஃபோன் நம்பர் மாத்தணும். இல்ல ஃபோன் நம்பரே அப்டேட் ஆகாம இருக்கு. கைரேகை ஒழுங்கா விழாம இருக்கு. நான் போகும்போதெல்லாம் எனக்கு கைரேகை விழுறதில்ல அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த குறைதீர்ப்பு முகாம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி எல்லா இடத்துலயும் நடக்குது. அது எந்தெந்த இடத்துல நடக்குது, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல குறைதீர்ப்பு முகாம் நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கல, அதுக்கு ஆப்ஷன் வாங்க நான் சொல்லி தரேன். tnpds.gov. இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா 1967 அப்படி இல்லனா 1800 4255901 இந்த நம்பருக்கும் வந்து நீங்க கால் பண்ணியும் உங்களுக்கு டீட்டெயிலா நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க இங்க பாருங்க, இங்க ஆன்லைன்லயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. ஆன்லைன்லேயே வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, மறுபரிசீலனை, நகல் உங்க ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க இதிலேயே எடுத்துக்கலாம். உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர நீக்கணும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்கள நீக்கணும்னாலும், நீங்க எங்கேயும் ஆஃபீஸா போய் அலைய தேவையில்ல. நீங்க ஆன்லைன்லேயே அத எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இங்க பாருங்க தொடர்புக்குன்னு இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ போனீங்க அப்படின்னா, உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே இதிலேயே வந்துரும். நீங்க எங்கேயும் அலையணும்னு தேவையில்ல. அவங்களுடைய ஃபோன் நம்பர் மொதற்கொண்டு இருக்கு. இது எல்லாமே மின்னஞ்சல் முகவரி முதல்லயும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க இந்த மின்னஞ்சல்ல நீங்க போட்டீங்கனாலும், உங்களுக்கு இமெயில்ல சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல தான் இங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எங்க இருக்கு? அரியலூர், செந்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல எத்தன இடத்துல வந்து வட்ட வழங்கல் அலுவலகர், வட்டாட்சியர் அலுவலக வளாகம், வண்டலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்கு. அதுக்கான ஃபோன் நம்பரும் வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணியும் பேசிக்கலாம்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.